சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும், மத்தியானம் சரி ராத்திரி தன்னை போல தூக்கம் வந்துடும். ஆனாலும் கர்த்தர் நம்மை இந்த ராத்திரியிலே ரொம்ப ஆசீர்வாதமான ஜெபத்திலே கலந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இந்த நாளில் நீங்கள் உங்கள் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் அது எனக்கு ஆசீர்வாதமாகவும் இருந்தது. சபையில் இருந்து மூப்பர்களும் சகோதரர்களும் நடத்தின வர்ஷிப் ப்ரேயர் எல்லாமே எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த நாள் எனக்கு விசேஷித்த நாளாக நான் கருதுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவங்கள நடத்தி உருவாக்கின பாஸ்டருக்கு கர்த்தர் நிச்சயமாக அதுக்குரியதான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். இனி அந்த சபையில் அநேக தூண்களை கர்த்தர் ஏற்படுத்துவாராக. பெரிய ராஜ்யங்களை கட்டி எழுப்பும்படியான தரிசனங்களை கர்த்தர் அந்த சபையின் மேலே வைப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு வண்டியில் வரும்பொழுது ஒரு பாட்டை பாடிட்டே வந்தேன். பிரதர் பாடும்பொழுது கடைசி அந்த பாட்டில் முடித்தார். கடைசியாக பாடும் பொழுது நீங்கள் பாடின அந்த பாட்டு ரொம்ப அது ஆசீர்வாதம். ஏன்னா வரும்போது அதை பாடி அழுதுகிட்டே ப்ரேயர் பண்ணிட்டே வந்தேன். அந்த பாட்டை கர்த்தர் ஆசீர்வாதமாக இந்த இடத்துல பாட உதவி செய்தார். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்மளை முழுவதும் அர்ப்பணிச்சு, ஏன்னா புதிய ஒரு நாளுக்குள்ளே கடந்து போக போகிறோம். இனி ஒரு சில நிமிடங்களில் இது நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார். சொல்கிறவங்ககிட்ட ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் ஜெபித்த ஜெபமெல்லாம் கர்த்தர் கேட்க போகிறார். வரும் நாளில் அதெல்லாம் நடத்தி தரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. எல்லாரும் சொல்லலாமா? நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே, இந்த நாள் ஒருவேளை நான் நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க. இந்த நாள் முழுசு சந்தோஷமா அனுபவிக்க கர்த்தர் உதவி செஞ்சார்ல. இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். சொல்லுங்களேன் மாறத்தோடு. ஓ, இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள், நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீன்றும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீன்றும் தயவு. இதுவரை நல்ல பாரத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளை அநேக ஜனங்கள் காணல, ஆனால் நம்மை கர்த்தர் காணும்படியாக, நம்ம இந்த நாளில் வாழும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். உயர போகும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். உற்சாகமாக நெஞ்சு மேல கை வச்சு, அப்பா இந்த நாள் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா, இந்த நாளை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஜீசஸ். ஓ, இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். தகப்பனே, இந்த ராத்திரி வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களோடு கூட இடைப்படுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த இரவில் ஆண்டவரே அநேக கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த இரவில்
சுகமாகட்டும் தகப்பனே. இந்த இரவுல பொருளாதார காரியங்கள் ஆசீர்வாதம் கடந்து வரட்டாப்பா. இந்த ராத்திரியில நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எல்லா சிறையிருப்புகளும் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டிருக்கிறீங்க. இப்பொழுது கூட எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசுகிற தெய்வம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. நாங்கள் என்னென்னலாம் நினைச்சிருக்கிறோமோ அதெல்லாம் நீங்க எங்களோடு கூட பேசி எங்களை விடுவித்து வாக்கு பண்ணின தேவன் நீர் ஆண்டவரே. சப்பா, வாக்கு மாறாத தேவனாக எங்களை நடத்துகிறவர் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ராத்திரி வேளையில் எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். நம்ம இந்த நேரத்தில் ஆண்டவர் பேச போறாரு, நம்ம கேட்க போறோம். ஆமென். எங்கேயுமே ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்படின்னு அதாவது கர்த்தருடைய ஆலயத்தில் ஸ்பீச் கொடுக்குறாங்கன்னு சொல்லப்பட்டதே கிடையாது. தேவனுடைய வார்த்தையை பேசுகிறாங்க. தேவன் பேசுகிறார் மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? தேவன் பேசும்பொழுது நம்ம ஆமேன்னு சொல்லும்போது அவர் நிச்சயமாக அதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். கான்வர்சேஷன், பேசுறது அப்படின்னா ஒரு கான்வர்சேஷன், ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனும் பேசிக்கிறது. ஆமேன். ஆனால் தேவாலயத்தில் மட்டும் தேவன் பேசுகிறார், நாம் ஆமேன்னு சொல்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் அடுத்த கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தர் பேசும் பொழுது நீங்கள் ஒருபோதும் அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டாம். ஒரு ஆமேன்னு சொல்லி அல்லேலூயா சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் நான் ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். ஜெபம் என்கிறதான காரியத்தை வெளிப்படுத்தினார். இந்த சபையில் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபம் என்கிறதான வார்த்தையை ரொம்ப ஆழமாக என்னோடு கூட இடைப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த ஜெபம் என்கிறதான காரியம் கர்த்தரோடு கூட கர்த்தர் பேசுறது நாம் ஆமேன்னு சொல்கிறத விட கொஞ்சம் ஆழமானது. ஹல்லேலூயா. பிரசங்கத்தை விட ஜெபங்கிறது கொஞ்சம் ஆழமானது. பிரசங்கத்தின் மூலமாக சத்தியத்தை அறிகிறோம், ஜெபத்தின் மூலமாக சத்தியத்தை வெளிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. பிரசங்கத்தின் மூலமாக உள்வாங்கிறோம், ஜெபத்தின் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆமென். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அநேக காரியங்களை மாற்றத்துக்குள்ளாக நடத்துவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய ஜெபங்களை பண்ணோம். அந்த ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்டார். நான் வீட்டுக்கு போகும்போது ஒரு மாற்றம் வரும் நம்புறவங்கட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைய பேர்த்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சில பேர்த்துக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஜெபம் பண்ணாங்களான்னு தெரில. ஜெபம் பண்ணியிருந்தவங்களுக்கு நிச்சயமாக அந்த நம்பிக்கை வந்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நான் நம்ம சபையில் அங்கே என்ன சொல்லுவேன்னா, இங்கே நீங்கள் ஜெபிக்கிறது வீட்டுக்கு போய் பார்க்கும்போது நடக்கணும், அப்படி ஜெபம் பண்ணணும். உங்கள் ஜெபத்து அப்படி நடக்கலைன்னா உங்கள் ஜெபத்தில் ஏதோ ஒரு கோளாறு உண்டுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ ஜெபிக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கணும்னா, கர்த்தரிடத்தில் பாரத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நடக்குங்கிறதான விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமென். சரி, நம்ம ஜெபத்தை பற்றி நிறைய பேர் ஜெபத்தை பற்றினதான காரியங்களை பேசியிருக்கிறாங்க. அதை நீங்கள் கேட்டிருக்கீங்க. நீங்களும் நிறைய ஜெப வீரர்கள் இந்த சபையில் இருக்கிறீங்க, நிறைய ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறீங்க. கடந்த நாட்கள் கூட என்னுடைய மனைவியும் இந்த சபையினுடைய அதாவது பெண்கள் கூட சேர்ந்து ஜெபத்தில் பங்கெடுக்கும்படியாகவும் அவங்க ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக சபைக்கும் ஆண்டவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாக இந்த சபையில் இருக்கிற பெண்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். ஆமென். இப்போ எல்லாருமே ஜெபிக்கிறவங்களாக இருக்கிறதுனால தான் இந்த ராத்திரி நேரத்தில் தூக்கத்தை விட்டு மற்ற எல்லா காரியத்தையும் விட்டு ஒதுக்கி வச்சு நீங்கள் ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜெபத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கும்போது முக்கியமாக ஒரு சில காரியங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒருத்தர் இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், மைண்டில் அப்படியே செட் ஆயிடுச்சு. என்ன தெரியுங்களா? ஒருத்தன் பண்ணான்னா 10 பேர் இருக்கான்னா ஒருத்தன் பண்ணான்னா மீதி 9 பேர் அதே மாதிரி பண்ணுவான். ஒருத்தன் கை தட்டினான்னா அது எதுக்காக கை தட்டுறானே தெரியாது, அதுக்கு எல்லாரும் சேர்ந்து கை தட்டுவாங்க. இன்றைக்கி நிறைய சபைகளில் நடக்கிறதான அதாவது ஒரு கேவலமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா?
ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டா அவன் பின்னாடியே எல்லாரும் போகிறாங்க. அவன் ரட்சிப்பு முழு ரட்சிப்பு அடைஞ்சிருக்கானா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. அவன் ரட்சிப்புக்குள்ளே வாழ மாட்டேங்கிறான். அவன் ஜஸ்ட்டு கிறிஸ்துவனாக இருக்கணும்ன்ட்டு கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறதான முத்திரை மட்டும் குத்திட்டு போயிட்டுருக்கான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை நான் நம்புகிறேன். அல்லேலூயா. நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஜெபிக்கிறதுல உண்மையான ஜெப வாழ்க்கை உங்களுக்கு வேணும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, இந்த ஜெபத்தை பழகிக்கிட்டு அதே மாதிரி ஜெபிக்கணும். சில பேர் போன தடவை ஒரு மீட்டிங்கில் போய் பேசி ஒரு பிரசங்கியார், நல்ல ஒரு வளர்ந்த ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், அந்நிய பாஷை பேசும்போது சின்ன பிள்ளைங்கிட்ட சொல்லி தந்தால் அவங்களும் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் அந்நிய பாஷைன்னு சொல்லவே முடியாது. கர்த்தருக்குள்ளே காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆழமான காரியங்களுக்குள்ளே போகும் பொழுது கர்த்தர் இடைப்படுவார் பாருங்க, அதுதான் அந்நிய பாஷை. அல்லேலூயா. உண்மையாக அந்நிய பாஷை பேசுகிறவங்க நிச்சயமாக இந்த காரியத்துக்குள்ளே கடந்து போயிருப்பாங்க, இந்த ப்ராசஸ்க்குள்ளே போயிருப்பாங்க. நாங்களாம் உபவாசம் போட்டு பல நாள் காத்திருந்து அதுக்கப்புறம் கர்த்தர் எங்களுக்கெல்லாம் அந்நிய பாஷை வரங்களும் அபிஷேகங்களையும் கர்த்தர் கொடுத்துருக்கார். அல்லேலூயா. பாருங்கள், நம்ம ஒரு சில ப்ராசஸ் தாண்டி போய் தான் அந்த ஜபத்தெல்லாம் கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது. எல்லாரும் ஜபத்தையும் கர்த்தர் கேட்கறதில்ல. ஒரு சில ஜபத்துக்கு ஒரு புக்கே இருக்குது, நான் ஆன்சர்டு ப்ரேயர்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அப்போ பாருங்கள், நிறைய ஜபங்களுக்கு ஆண்டவர் கேட்கறது கிடையாது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ப்ரேயர்ஸ் ஆர் ஹியர்ட் பை காட். நிறைய ஜபங்களை கர்த்தர் கேட்கிறார். எந்த மாதிரி ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார், எந்த மாதிரி ஜபத்தை கர்த்தர் கேட்கறதல்ல. முதல் காரியம், பரிசுத்தமாக இருந்து ஜெபிக்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. ஒரு வசனம் போட்டிருக்கு, நீதிமான்களுடைய ஊக்கமான ஜபம். அல்லேலூயா. நீதிமானாக இருந்து நீ ஊக்கமாக ஜெபிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? ஊக்கமாக ஜெபிக்கிறதுல கரெக்டாக இருக்காங்க, ஆனால் நீதிமானாக இருக்கிறது கிடையாது. இங்கே வந்து நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஜெபம் பண்ணுவாங்க, 2 வீடு தள்ளி இருக்கிறவங்களுக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் தெருவுக்கு போயிட்டா அவங்களுடையே சேர்ந்து சண்டை போடுவாங்க. இங்கே வந்து ஹஸ்பண்டுக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. வீட்டுக்கு போயிட்டா ஹஸ்பண்ட் கூடயும் சண்டை போடுவாங்க, பிள்ளைகளையும் கரிச்சு கொட்டுவாங்க. நீதிமான்களாக மாறி நம்மளுடைய கேரக்டர் முதல்ல மாறணும், நம்முடைய செயல்கள் மாறணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த கேரக்டர் வைஸில் நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் பரலோகத்திலிருந்து கேட்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமான நீதிமான்களாக இருந்தபடியால் அவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். எலியா ஜெபித்தார், வானத்தை அடைத்தார். எலியா திரும்பவுமாக மலையில் போய் ஜெபித்தார், கையளவு மேகத்தை கொடுத்து மழையை பொழிந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமான்களாக இருந்து நம்ம ஜெபிக்க நம்ம முக்கியப்படுத்த வேண்டும். கர்த்தர் நம்மை அப்படியாக நடத்துவாராக. சரி, நம்ம வேத வசனத்தில் இருக்கிறதான ஒரு சில டைட்டில்ஸ், அதாவது எப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கலாம், ஒரு சில காரியங்கள் இருக்குது. நம்ம அந்த ரூல்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸ்கூலுக்கு போயிட்டா நீ இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் எழும்பி நிற்கணும், இந்த டைம் வரும்பொழுது கிளாஸ்லேருந்து வெளியில் வரணும். காலேஜ்லாம் ஒரு ரூல்ஸ் ஏன்னா நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ரூல்ஸ் புக்கு மாத்திரம் ஹேண்ட் புக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸ் புக் மாத்திரம் ஒரு பெரிய ஒரு பண்டிலாக இருந்தது. அதன்படி நடக்கணும். இங்கே இந்த இடத்துக்கு போகும்போது தலையை நிமித்தக்கூடாது, தலையை குனிஞ்சு தான் போகணும், இப்படி தான் போகணும், ஜெபம் பண்ணும்போது இப்படி தான் உட்காரணும், இந்த ட்ரெஸ் தான் போடணும், அந்த ட்ரெஸ் போடக்கூடாது, நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தான். அதே மாதிரி கர்த்தருடைய வேத வசனத்தில் இப்படி தான் நீ ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லப்படல. ஆனால் கர்த்தருக்கு பயந்து ப்ரேயர் பண்ணுன்னு கர்த்தருடைய வசனம் போட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த காரியத்தை நான் சொல்கிறேன்னா, இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே நான் கடந்து செல்கிறேன். ஏன்னா இந்த காலத்தில் ஜெபம் பண்ணுறதான முறை நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. சில பேர் படுத்துக்கிட்டு செல்ஃபோன் பேசிக்கிட்டே ஜெபம் பண்ணுறாங்க. சில பேர் டிவியில் ஏதோ ஒரு காரியம் ஓடிட்டுருக்கோம், அதை பார்த்துக்கிட்டே ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபங்கள் நம்முடைய சரியான விதத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பயபக்தியோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு சில காரியங்கள், சிட் அண்ட் ப்ரே. நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கலாம், உட்கார்ந்து நல்லா முழு இருதயத்தோடு நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கலாம். அடுத்தது நீல் டவுன் அண்ட் ப்ரே, முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். நான் இது சொல்கிறது எல்லாமே ஒரு பொசிஷன். நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா உட்கார்ந்து நீங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும். முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறீங்கன்னா உங்கள் கடைசி பலன் வரைக்கும் நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. 4 காலில் ஜெபிக்கக்கூடாது கடைசியாக. அப்படியே போக போக படுத்துட்டும் ஜெபிக்கிறாங்க நிறைய பேர். அப்படி ஆண்டவர் இதையும் கேட்பாருன்னு நினச்சிட்டு ஜெபம் பண்ணுறாங்க.
ஆமென். பலவீனமாக இருந்து ரொம்ப முடியாமல், நான் ஒரு தேவ மனிதனை பற்றி கேட்கும்போது, நம்ம ஏசிய பாஸ்டர், ஏசிய தலைமை போதகர், அவர் நம்ம தாமஸ் ஐயா, யாருங்க, சாம் சுந்தர் பாஸ்டர் சாம் சுந்தர், அவர் தாமஸ் ஐயா கிட்ட ஊழியத்தை கொடுக்கும் பொழுது, தான் உனக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஊழியத்தெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு அவர் ஊழியத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுத்துட்டு போனார், ஒரு கவரில் கொடுத்துட்டு போனார். இவர் என்ன நினச்சிட்டாரு, கையில் நல்ல ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாராட்டுருக்கு. ஃபஸ்ட்டு காணிக்கே எடுத்து ஜோம் பண்ணிவிட்டு ஜோப்புக்குள்ளே போட்டு போயிடலான்னு நினச்சிட்டு அந்த மைண்ட் செட்டப்பில் எடுத்துருக்காரு. எல்லாம் போனதுக்கப்புறம் வெயிட் பண்ணி அந்த கவரை திறந்து உள்ளே எடுத்து பார்க்குறாராமா, ஒரு 2 தோல் இருந்துதான், முட்டிங்காலோட தோல். ஆமென். சாம் சுந்தர் பாஸ்டருடைய ஜெபம், முழங்காலில் நின்று ஜெபித்த அந்த ஜெபத்தின் மூலமாக கட்டப்பட்டது தான் அந்த ஏசிஎஸ் சபைன்னு சொல்லிட்டு நம்முடைய தாமஸ் பாஸ்டர் அடிக்கடி நாங்கள் சாட்சியாக சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய முழங்கால்கள் முடக்கப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை இந்த காலத்தில் நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஸ்டைலாக நின்று ஜெபம் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஸ்டைலாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜெபத்துலாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முழங்கால் படிட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆத்தும பாரத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது, கை கூப்பி நீங்கள் ஜெபிக்கணும். ஆமென். சில நேரத்தில் கை கூப்பி உலகத்தாங்கிட்ட போய் கை கூப்பி எனக்கு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. ஆமென். கடன் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு அவங்ககிட்ட போய் கை கூப்பக்கூடாது. ஏதாவது பிரச்சனையில் மாட்டினதுக்கப்புறம் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்களான்னு கை கூப்பக்கூடாது. தேவனிடத்தில் கை கூப்பி, ஆண்டவரே என்னை விடுவீங்கப்பான்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. கை தட்டி ஜெபிக்க வேண்டும். கை தட்டி ஜெபிக்கும் போது ஒரு உற்சாகம் கிடைக்கும், ஒரு பலன் கிடைக்கும். நீங்கள் கை தட்டி ஜெபம் பண்ணி பாருங்களேன். தனியாக இருக்கும்போது, எல்லோரும் இருக்கும்போது கை தட்டி ஜெபம் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தாலும் பயம் இல்லை, எனக்கு வெக்கம் இல்லை, நீங்கள் நினச்சி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அதுக்குரியதான் ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் என்னென்னா, நீங்கள் தனியாக இருக்கும்போது நல்லா கைத்தட்டி ஜெபம் பண்ணி பாருங்களேன். உங்களுடைய வார்த்தைகளை சொல்லி அந்நிய பாஷையில் பேசி நல்லா கைத்தட்டி ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு பலன் வரும். தேவன் உங்களோடு கூட செயல்படுகிறத உங்களால் உணர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது, நல்ல கீழே பாதத்தில் விழுந்து ஜெபிக்கணும். ஃபால் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தாவீது என்ன பண்ணுறாரு, சாஷ்டாங்கமாக விழுந்து ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது, ஸ்டாண்ட் அண்ட் ப்ரே. நின்று ஜெபிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், நின்று ஜெபிக்கலாம். வாக் அண்ட் ப்ரே. நல்லா நடந்து ஜெபிக்கலாம். உங்களுடைய சபையில் நீங்கள் நடந்து ஜெபிக்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் ஜெபம் பண்ண சொன்னோன்னா எல்லோரும் நடந்தீங்கன்னா இங்கே அப்போ சண்டைக்கடை மாதிரி ஆயிடும். நீங்கள் தனியாக இருக்கும்போது என்ன பண்ணணும், நடந்து ஜெபிக்க. நல்லா நடந்து ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா வாக்கிங் போய் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வாக்கிங் போய் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் சபையில் அடிக்கடி வாக்கிங் அண்ட் ப்ரேயர் இருக்கும். நல்லா சபை விசுவாசிகள்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கங்கே 2 பேராக பிரித்து விட்ருவோம். 2 பேரும் சேர்ந்து போய் அந்த ஏரியாவுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. ஒவ்வொருத்தராக போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. நல்லா ஜெபம் பண்ணி இன்றைக்கி நிறையா புதிய ஆத்துமாக்கள் அந்த ஏரியாவிலலாம் வர்றதை நாங்கள் பார்க்குறோம். ஆமென். வாக் அண்ட் ப்ரே. நல்லா நடந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிற, நீ கால் மிதிக்கிற தேசத்தை கொடுப்பேன்னு சொல்ல, சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொல்கிறேன். உங்கள் வீடு, ஒருவேளை உங்கள் வீடு சொந்தமாக இல்லைன்னா உங்கள் வீட்டை மிதித்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வீடு சொந்தமாகணும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு சொந்த லேண்ட் இல்லைன்னா உங்களுக்கு எந்த லேண்டு பிடிச்சதோ அந்த லேண்டை மிதித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சொந்த லேண்டை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களெல்லாம் கர்த்தர் சாராயாக வைப்பார் நினைக்கிறேன். நல்லா சிரிக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக அதுக்குரிய ஆசீர்வாதங்களை நகைச்சுவையாகவே கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஏன்னா எங்கள் சபையில் பென்னட் ராஜன் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட நான் சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் நடந்து உங்களுக்கு வேணுங்கிற இடத்த, அவர் கூடலூரில் அவர் சொந்த இடம் வீடு எல்லாமே அங்கே தான் இருக்குது. அவருக்கு நீங்கள் எதுவுமே கிடையாது, வேலைக்கு வேண்டி வந்தவங்க அப்படியே குடும்பமாக செட்டில் ஆகிட்டாங்க. நம்ம சபைக்கு வந்தார், ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தார். சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு தான் இருக்குது. அவருக்கு ஒரு லேண்டு வாங்கணும்னு ஒரு ஆசை. எங்கிட்ட கேட்டார், லேண்டு வாங்கணும் பாஸ்டர். நான் அதிகாலை ஜெபத்துக்கு வந்தவர், லேண்டு இப்படியே போகிறீங்களா, வாக்கிங் போகிறீங்களா, அப்படியே போகும்பொழுது எந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சதோ அதில் நடந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இது நடந்த விஷயம். போயிட்டு அவர் இதை சீரியஸாக எடுத்துகிட்டு அவர் அப்படியே போய் வாக்கிங் மாதிரி போய் அவருக்கு பிடிச்ச ஒரு லேண்டு, அந்த லேண்டை நடந்து ஜெபம் பண்ணிக்கார். அதே ஃபஸ்ட் நாளே ஒரு 3 தடவை அதை ரவுண்டு நடந்து ஜெபம் பண்ணிக்கார். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, ஏது நினைப்பாங்க, ஒன்றுமே நினைக்கல. ஜஸ்ட்டு போய் வாக் பண்ணி ப்ரேயர் பண்ணியிருக்கார். அந்த சுற்றி ப்ரேயர் பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமோ 5வது மாதம்னு நினைக்கிறேன். அவருக்கு எங்கேயோ இருந்து வர வேண்டிய லேண்டுடைய காசு, அதாவது திருச்சியில் ஏதோ ஒரு லேண்டு விற்று அது கிட்டத்தட்ட 40-50 வருஷம் பிரச்சனை.
அந்த பிரச்சனை முடிஞ்சு 5வது வருஷம், அந்த 5வது மாதத்தில் இவர் நடந்ததுக்கப்புறம் 5வது மாதம் கழிஞ்சு இவருக்கு வர வேண்டிய காசு வந்தது. அந்த லேண்டை வாங்கினார். இன்றைக்கி அந்த லேண்ட் அவர் கையில் பத்திரத்தோடு நிற்கிறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட இன்னைக்கு வந்து விசுவாசமாக என்ன தெரியுமா சொல்கிறார்? நான் சொல்ல, அவரே சொல்லிட்டார், பாஸ்டர் இந்த லேண்டு என்னோடதாயிருச்சு, ஆனாலும் நடந்து ஜெபம் பண்ணுறேன். எதுக்கு பிரதர் நடந்து ஜெபம் பண்ணுறீங்க? இது மேலே வீடு கட்டணும். ஹல்லேலூயா. நடந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அதில் மகிமைப்படுவார். ஆமென். அழுது ஜெபிங்க. இன்றைக்கி நிறைய பேர் சத்தியத்தை சொல்லும்போது அழுகாதீங்க, சிரிங்க, சந்தோஷமாக இருங்க, அப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகே, சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் சில நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அழுகிறது தப்பு கிடையாது. உலகத்தாங்கிட்ட அழுகிறத நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அழுதிங்கன்னா உலகத்தாங்கிட்ட நீங்கள் அழுக மாட்டீங்க. ஹல்லேலூயா. இது எப்படி தெரியுங்களா? எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ வீட்டில் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா வெளியில் போய் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நீ வீட்டில் வேலை செஞ்சு பழகிட்டீங்கன்னா வெளியில் போய் எவனுக்கும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டாண்டான்னு சொல்லி தருவாங்க என்கிட்ட. அதே மாதிரி இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அழுது பழகிட்டீங்கன்னா எவன் முன்னாடி, இந்த உலகத்தில் யாரு முன்னாடி அழுகவே தேவையில்லை. கர்த்தர் உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணலாம்? ப்ரேயர் மெத்தட், இப்படியெல்லாம் நீங்கள் மெத்தடாக நீங்கள் எடுத்து ப்ரேயர் பண்ணலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வித்தியாசமான காரியங்களை செய்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தின் ஆர்வம் உங்களுக்கு பெருகும். ஆசையாக நீங்கள் ஜெபிக்கலாம். அடுத்தது, வென் ஆல் வி ப்ரே, எல்லாம் எப்பெல்லாம் நம்ம ஜெபிக்கலாம். இதெல்லாம் ஒரு சில குறிப்புகள் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சிம்பிளான காரியங்கள் தான், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள்லாம் அவங்களோட பாஸ்டர் சொல்லித்தந்த விஷயங்கள் தான். நான் ஒரு லிஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஏர்லி மார்னிங் ப்ரேயர், அதிகாலையில் ஜெபிக்க வேண்டும். எந்தெந்த நேரத்தில் ஜெபிக்கணும்? 1, அதிகாலையில் ஜெபிக்கணும். அதிகாலையில் ஜெபிக்கிறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரொம்ப அது சந்தோஷமான நேரம். அதிகாலையில் ஜெபம்னாலே எங்கள் சபையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த சபையிலே அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நேரமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதிகாலையில் நீங்கள் ஜெபித்தீங்கன்னா எப்பேற்பட்ட மழையாக இருந்தாலும் உடச்செறிய கர்த்தரால் செய்ய முடியும். ஆமென். ஏன்னா அந்த நேரம் ரொம்ப ஒரு பீக்கான டைம். அந்த நேரத்தில் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது எந்த பிசாசும் கூட முன்னாடி வராது. கர்த்தர்கிட்ட டைரெக்டாக நீங்கள் பேசலாம், அவர் உங்களை ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. 2வது காரியம், ஜாயின் இன் சர்ச் அண்ட் ப்ரே. சபைக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. முக்கியமாக நீங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் ஒவ்வொன்று சொல்கிறேன். ஆனால் இது முக்கியப்படுத்தி நான் சொல்கிறேன், சபையில் வந்து என்னென்ன ஜெபம் இருக்கோ எல்லா ஜெபத்துக்கும் அட்டன் பண்ணு, கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து படிக்கலாமா? ஏசாயா 59வது அதிகாரம் நினைக்கிறேன், 59 20வது வசனம் படிங்க. மீட்பர், அந்த இடையில இருக்கிற அந்த வார்த்தையை விட்டுருங்க. மீட்பர் சீயோனுக்கு வருவார். ஹல்லேலூயா. மீட்பர்னா உங்களை மீட்டெடுக்கிறவர். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனையிலேருந்து மீட்டெடுக்கிறவர். அப்படி தானேங்க? உங்களுடைய போராட்டங்கள்லேருந்து மீட்டெடுக்கிறவர், உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து மீட்டெடுக்கிறவர், உங்களுடைய எல்லா தொல்லைகளிலிருந்து மீட்டெடுக்கிறவர். எங்கே வர்றாராமா? சீயோனுக்கு வருகிறார். சீயோன் அப்படிங்கிறது சபை. ஹல்லேலூயா. இந்த இடத்துக்கு மீட்பர் வந்துட்டார்னா நீங்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா ஒரு டீலிங் நடக்கும். என்ன டீலிங்னா, நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டீங்கள, உங்களுக்கு நான் மீட்பராக அந்த சேவை செய்ய ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி தேவன் உங்களோட இருந்து எல்லா காரியத்தையும் மீட்டெடுத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. சபையில் சொல்கிற காரியங்கள் ஒரு வேளை உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஈவினிங் ஜெபம் வைக்கிறாங்க, ராத்திரி ஜெபம் வைக்கிறாங்க, இந்த நாள் ஜெபம் பண்ணிக்கிறாங்க, மண்டே ஜெபம் பண்ணுறாங்க, டியூஸ்டே ஜெபம் பண்ணுற, எல்லா நாளும் ஜெபம் பண்ணுறாங்க, ஞாயிற்றுக்கிழமையும் காலையிலையும் ஜெபம் பண்ணுறாங்க, ராத்திரியும் ஜெபம் வைக்கிறாங்க. சபைக்கு போயிட்டே தான் இருக்கிறேன், எப்போவுமே லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். பாஸ்டர் மூலமாக கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு நாள் ஜெபமும் உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான ஜெபமாக மாறும். ஒரு ஆமென் தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சபையில் வைக்கிற ஜெபங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடுத்தது ஃபேமிலி ப்ரேயர், குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். குடும்ப ஜெபம் சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். குடும்பமாக ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டுறாதீங்க. நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா குடும்பமாக ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டுறாதீங்க. எங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் ரொம்ப ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருந்தோம். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் குடும்ப ஜெபத்தில் ஆஸ் யூஷுவல் நாங்கள் ஜெபித்து கொண்டே இருப்போம். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா, ஜெபிக்க ஆண்டவரே ஒரு நபர் மூலமாக இந்த கடனை மாற்ற முடியும்
அப்படின்னு ஒரு வார்த்தையை திடீர்னு, என்றைக்குமே ஜெபிக்காத ஜெபம், இன்றைக்கி திடீர்னு அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணான். ஒரு நபரை கொண்டு உம்மால் அந்த கடனை மாற்ற முடியும், அப்பேற்பட்ட தேவன் நீங்கள், நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஜெபம் பண்ணி படுத்து தூங்கியாச்சு. நாங்கள் விசுவாசமாக ஜெபம் பண்ணி படுத்து தூங்கிட்டோம். நாங்கள் நம்பலை. அடுத்த நாள் வர வேண்டிய காரியங்கள் இப்படி தான் நடக்கும்னு நாங்கள் நம்பவே முடியாத ஒரு காரியங்கள் நடந்தது. என்னென்னா, காலையில் எந்திரிக்கிறோம், எழும்பும் போதே ஒரு கதவை தட்டிட்டு ஒருத்தங்க வர்றாங்க. நாங்கள் அப்போ தான் எழும்புகிறோம். நாங்கள் எழும்பி ரெஃப்ரெஷ் கூட ஆகலை. ஒருத்தர் வர்றாங்க, எங்களுடைய கடனில் பாதி கடனை அவங்களே முடிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு. எங்களால் அதை ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனால் தேவன் முந்தின நாள் ராத்திரி குடும்பமாக கை கோர்த்து பண்ண ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட போராட்டத்தோடு இருக்கீங்கன்னா, நீங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதிலிருந்து விடுதலை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தனியாக ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு வேணும். ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் வேணும். உபவாச ஜெபம். இன்றைக்கெல்லாம் உபவாச கூட்டங்கிறது, வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டங்கிறது நார்மலாக எல்லா சபைகளும் இருக்குது முதல்லலாம். இப்போல்லாம் நிறைய சபைகளில் மாற்றிட்டாங்க. என்னென்னா, விடுதலையின் ஜெபம். உபவாச கூட்டங்கிறது விடுதலையின் ஜெபமாக மாறிடுச்சு. ஏன்னா உபவாசம் போட முடியல நிறைய பேர்த்துக்கு. வாலிபர்களே நிறைய பேர், இப்போ வர்ற வாலிபர்களுக்கெல்லாம் உபவாசங்கிற வார்த்தையே இருக்குமான்னு தெரியல. அவங்க வாழ்க்கையில் உபவாசங்கிற காரியங்களை செய்வாங்களானே தெரில. நான் இந்த சபை அப்படி இருக்காது நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. உபவாச கூட்டங்கள் நடக்கணும். உங்கள் வீட்டில் உங்களுடைய வாழ்க்கையில் உபவாசித்து நீங்கள் ஜெபிக்க பழகிக்கொள்ள வேண்டும். பொருத்தனையோடு ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு வேணும். எப்படி ஜெபம் பண்ணோம்? பொருத்தனையோடு ஜெபிக்கணும். அண்ணால் எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலேருந்து எனக்கு ஆசீர்வாதம் வந்ததுன்னா அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன். பொருத்தனையோடு ஒரு ஜீவிதம், ஒரு ஜெபம், ஜெப வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர், நன்றி ஜெபம் உங்களுக்கு வேணும். எப்படிப்பட்ட ஜெபம்? நன்றி ஜெபம் உங்களுக்கு வேணும். அதுக்கு இன்டர்செசர் ப்ரேயர், அதாவது இன்டர்சீடிங் ப்ரேயர், திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு வேணும். திறப்பிலே இன்றைக்கி ஜெபம் பண்ணங்களா? நல்ல ஜெபத்தை கர்த்தர் கொடுத்தா. திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபம். ப்ரே வைல் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் ஜெபிக்கணும். வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, பக்கத்தில் என்ன பண்ணுறான், எப்படி உட்காந்துருக்கிறான், என்ன ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கான், அவன் என்ன ஃபோனை வச்சிட்ருக்கிறான்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபித்தீங்கன்னா நீங்கள் போகிற வண்டியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் போகிற பெட்டியில் அந்த ட்ரெயினில் போகிறீங்கன்னா அந்த பெட்டியில் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்க போகிறக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. அடுத்தது நைட் ப்ரேயர். கடைசியாக நைட் ப்ரேயர். இன்றைக்கி நைட் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கோம். ராத்திரியிலே ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுவிப்பு. அநேகரை பற்றி, பேதுருவை பற்றி, பவுல் அப்போஸ்தலனை பற்றி, நிறைய காரியத்தை பற்றி நம்ம வர்ஷிப்லேயும் நம்ம ஜெபத்திலும் நம்ம அதை பற்றி கேட்டோம். கர்த்தர் நிச்சயமாக அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த சபையில் இப்படிப்பட்ட ஜெபங்கள் நடக்கும் என்று. வரும் நாட்களில் இப்படிப்பட்ட ஜெபங்களை கர்த்தர் இந்த சபையில் ஏற்படுத்துவார். நடந்து கொண்டிருந்தனா இன்னும் வல்லமையாக நடக்கும்னு விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, இப்போ வாட் இஸ் த பவர்ஃபுல் ப்ரேயர்? இன்னும் ஒரு சில நிமிடங்கள் என்னுடைய கரங்கள் இருக்கிறதுனால நான் இன்ட்ரோலாம் முடிச்சுட்டு நான் இப்போ வாட் இஸ் த பவர்ஃபுல் ப்ரேயர், இதுதான் கர்த்தர் எனக்கு இருதயத்தில் வைத்ததான ஒரு மெசேஜ். எந்த ஜெபம் வல்லமை உள்ள ஜெபம்? நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம். எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்குறாரா? அப்படியே பார்த்தோம். அது கேட்கறதில்ல. சில ஜெபத்தை கர்த்தர் கேட்குறார், சில ஜெபத்தை கர்த்தர் கேட்கறதில்ல. பரிசுத்தமாக இருந்து ஜெபித்தோம்னா கர்த்தர் ஜெபத்தை கேட்பாருன்னு நம்ம பார்த்தோம். அதே போல் எந்த ஜெபம் வல்லமை உள்ள ஜெபம்னு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எலியா ஜெபித்த போது அக்கினி அப்படியே இறங்குச்சான். பல மணி நேரம் ஜெபம் பண்ணல, 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து ஜெபம் பண்ணல, ஒரே நிமிஷம் தான் ஜெபம் பண்ணார். ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அவ்வளோதான் ஜெபமே. அந்த ஜெபம் முடிஞ்ச உடனே கர்த்தர் அக்கினியை இறக்கினார். ஹல்லேலூயா. சில பேர்த்துடைய ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல். நம்ம இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்தில் பாஸ்டர் பென்னிகின் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் போய் நடக்கும் பொழுது கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்கிறார். அவர் ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூங்குறீங்களா? முழிச்சிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பாருங்க, அநேகர் ஜெபத்தை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார்.
அவங்க நடக்கும்போது அற்புதம் நடக்குது, அவங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். ஜான் வெஸ்லி அப்படிங்கிறதான ஒரு ஊழியக்காரர், ஒரு மிஷினரி, ஆப்பிரிக்காவில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தவர். திடீர்னு அவருடைய பயணத்தில் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அவருடைய பயணத்தில் ஒரு பிளாக்கேஜ் ஆச்சு. அவரோட ட்ரெயினில் ஏதோ பாதிப்பானதுனால அந்த ட்ரெயின் கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுச்சு. இந்த சாட்சி நான் முன்னாடி சொன்னேன்னா, போன தடவை வந்த போது சொன்னேன்னா என்னன்னு தெரில. ஜெபிக்கும் போது நின்றுச்சு. நின்ன உடனே அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய பிரசன்னம், அவர் எப்போவுமே ஜெபித்து கொண்டே இருப்பாராம். நல்லா ஜெபித்து கொண்டே இருக்கிற ஒரு மனுஷன், அவருடைய ஜெப அறையில் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த மேட்டில் அவருடைய கால் பதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அல்லேலூயா. இதுக்கப்புறம் வந்து பில்லி கிரகாம் என்ன பண்ணாராமா, அந்த கால் வைத்திருக்க இடத்துலையே அவர் போய் மண்டிட்டு, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனை போல் என்னையும் மாற்றுங்க ஜெபம் பண்ணனால தான் இன்றைக்கி அவர் சாகும் பொழுது வரைக்கும் கர்த்தர் அநேக லட்சக்கணக்கான பேரை அவர் மூலமாக ரட்சிக்கப்பட உதவி செய்தார். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தடை உண்டாச்சு. அந்த இடத்துல நின்னார். அவர் ஜெபித்துக்கிட்டே இருக்கார். அவர் ஜெபத்தை விடலை, அந்த இடத்துல ஜெபித்துக்கிட்டே இருக்கார். ஆவியானவர் இறங்குறாரு. அந்த பகுதி பயங்கரமான ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற இடம். கர்த்தர் அந்த இடத்துல இருந்த அந்த பகுதியில் இருக்கிறதான எல்லா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி விட்டார். உருவாக்குற இடத்தையே, மேனுஃபேக்சரிங் இடத்தையே மாற்றிட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எவ்வளோ பவர்ஃபுல் நம்ம பார்க்க வேண்டும். நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம மத்தியில் இறங்குறாரா? பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்ம மத்தியில் இறங்குறாரா? பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல கிரியை செய்தா? நம்ம ஜெபம் பண்ணுறது 5 ரூபா 10 ரூபாய்க்கு வேண்டி ஜெபம் பண்ணுறோம். அப்படி தானுங்க. ஏதோ ஆண்டவரே இன்றைக்கி ஒரு 5000 ரூபாய் கிடச்சா நல்லா இருக்குமே, ஏதோ ஒரு 1000 ரூபாய் கிடச்சா நல்லா இருக்குமே. சில பேர் அதுலேயும் மிஞ்சி போய் கடைசிக்கு 100 ரூபாய்க்கு ஏதாவது கிடச்சா நல்லா இருக்குமே நினச்செல்லாம் ஜெபம் பண்ணுற நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. எங்கிட்ட வந்து ஜெபம் பண்ணும் போதே நிறைய விசுவாசிகள் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டர் இந்த வாரத்தில் என்னுடைய கடனில் ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் பாஸ்டர் அப்படின்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். அப்போ அவங்களோட விசுவாசம் அவ்வளோதான். கர்த்தர் வல்லமையுள்ள ஜெபத்தை கேட்கிறார், வல்லமையாகவும் கேட்கிறார். ஆமென். எப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஜெபம்? மத்தேயு 18வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் படிங்க. 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும். பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களோட கரங்களை பிடிச்சு, நம்ம நடுவில் தான் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். நம்ம நடுவில் தான் ஆண்டவர் இருக்கிறார், வேற எங்கேயும் இல்லை. ஹல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்களேன். நம்ம நடுவில் இருக்கிறது நல்லதுங்களா கெட்டதுங்களா? நம்ம நடுவில் ஆண்டவர் இருக்கிறது நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லது. ஆமென். அவர் வல்லமையான காரியத்தை செய்வார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தை படைத்த தேவன் அவர். இந்த உலகத்தை இன்னைக்கு வரைக்கும் காலையில் சூரியன் வருது, நைட்டு இந்த மூன் சந்திரன் வருது, அது சுற்றுது. பூமி உருண்டையாக தான் இருக்குது. அதுக்கு மேலே நிறைய பிளானட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் படைத்தவர் அவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அறிந்தவர் அவர். உங்களுடைய தலையில் இருக்கிற முடி உதிர்றது கூட அவருக்கு தெரியும். அப்பேற்பட்ட தேவன் உங்கள் நடுவில் இருப்பார் என்றால் எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு, எங்க 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீங்களோ. ஆமென். வேற எதுவும் சொல்லல, ஜெபிக்கிறவங்க நடுவில் ஆண்டவர் இருப்பார். இன்னைக்கு நீங்க ஜெபத்திற்காக எந்தெந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் நிற்பார். ஹல்லேலூயா. நிறைய பேர் கூடுறதே எதுக்காகனா, டீ குடிக்கிற கூடுவாங்க, இல்லைன்னா நியாயம் பேசுகிற கூடுவாங்க, இல்லைன்னா மற்றவனை பற்றி பேசணுன்னா அவ்வளோ சந்தோஷம் இந்த உலகத்தில் மனுஷங்களுக்கு. யாரையும் சொல்ல, நம்மளை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். உண்மையா இல்லைங்களா? நீங்கள் கொஞ்சம் பேசி தான் பாருங்களேன். யாருமே இங்கெல்லாம் பேசாதவங்க நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசி பாருங்கள். ஒரு நாள் முடிஞ்சது, ஐயோ 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பேசுவீங்க. அந்த அளவுக்கு இந்த உலகம் அப்படி உலகத்தை மாற்றி வச்சுருக்காங்க. சிஸ்டம் எல்லாம் மாறி இருக்குது. அப்போது அந்த மாதிரி நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், எங்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்க கூடுறீங்களோ அங்கெல்லாம் நான் இறங்கி வருவேன். என்னுடைய ஸ்தானத்தை நான் பார்க்க மாட்டேன். உலகத்தை படித்தது நான் தான் பார்க்க மாட்டேன். நான் தான் ராஜாதி ராஜான்னு பார்க்க மாட்டேன்.
நான் எனக்கு பின்னாடி ஆராதிக்கிறதுக்கான லட்சக்கணக்கான தூதர்கள் இருக்காங்க பார்க்க மாட்டேன். நீ ஜெபம் பண்ணேனா வா, நடுவில் நான் வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம். அவர் சொல்கிறாரு, பூலோகத்தில் நீ கட்டணினா பரலோகத்துலேயும் கட்டப்படும். எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட் பாருங்கள். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை பரலோகத்தில் அவர் செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் பவர்ஃபுல்லான ப்ரேயர். உங்களுடைய ஜெபத்தில் இதெல்லாம் கான்சியஸில் வந்துடணும். நீங்கள் ஜெபிக்கும் போது, முட்டி போட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, இல்லை உட்கார்ந்து நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் நடந்து ஜெபிக்கும் போது, எனக்காக பரலோகத்தில் நான் விண்ணப்பம் பண்ணும் பொழுது எனக்காக அவர் விண்ணப்பம் பண்ணி அந்த தடைகளை உடைக்க அவர் ரெடி ஆயிட்டாரு. அந்த தடைகளை கர்த்தர் உடைத்து கொண்டு இருக்கிறார் என்கிறதான விசுவாசம் உங்களுடைய இருதயத்தில் வந்துடணும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது அந்த தடையெல்லாம் வரக்கூடாது. ஜெபிக்கும் போது உங்களுக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஜெபிக்கும் போது உங்கள் செல்ஃபோன் அடிக்கிறத பார்க்கக்கூடாது. ஜெபிக்கும் போது மற்ற காரியங்கள் நடக்கிறதுன்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னு பாருங்கள், இந்த உலகத்தில் சாதாரண ஒரு மனுஷன் கூட பேசுகிறதுக்கு போனோம்னா அவன் பேசுகிறதுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? ஃபோனை ஆன் பண்ண மாட்டேங்கிறோம். மற்ற காரியங்களை யோசிக்க மாட்டேங்கிறோம். தெளிவாக கவனிக்கிறதுக்காக மற்ற எல்லா காரியத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு அவன் பேசுறதை கேட்குறான். அப்படி தானே? தேவாதி தேவன் நம்ம கூட பேசும் பொழுது, அவர் கூட நாம் பேசும்போது இந்த ஃபோனெல்லாம் ஒதுக்கி வச்சிடணும். ஆமென். நம்முடைய சிந்தைகளில் மற்ற காரியங்கள்லாம் ஒதுக்கி வச்சிடணும். நம்ம குடும்ப பிரச்சனைகளை ஒதுக்கி வச்சிடணும். நம்முடைய பொருளாதார கஷ்டங்களை ஒதுக்கி வச்சிடணும். நிறைய பேர்த்துக்கு கஷ்டங்களை சொல்கிற இடமே ஆராதனை தான் நினச்சிக்கிறாங்க. கஷ்டங்களை மாற செய்கிறது தான் ஆராதனை இடம். ஹல்லேலூயா. நீங்கள் வந்தால் போதும், கர்த்தர் கஷ்டங்கள் எல்லாத்தையும் மாற்றிடுவார். ஆமென். பாருங்கள், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பவர்ஃபுல்லாக நீங்கள் ஜெபிக்கணும், உண்மையாக ஜெபிக்கணும், விசுவாசமாக ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். எப்படியெல்லாம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், ஒரு 5 காரியத்தை வேகமாக உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதல் காரியம், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்? விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணிங்கன்னா அது ஒன்றுமே வேலை செய்யாது. விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணால் ஒன்றுமே வேலை செய்யாது. உட்காந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஏதோ ஜெபம் பண்ண சொன்னார், ஆண்டவரே எஃப்எம்பிபி இருக்கிறதான எல்லா மிஷினரியிலையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எப்படிலாம் ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் கேட்க மாட்டார். விசுவாசத்தோடு ஜெபம். நான் இங்கே விசுவாசத்தோடு எஃப்எம்பிபியில் இருக்கிறதான அந்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறதான அந்த ஃபெலோஷிப்பில் இருக்கிறதான ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர், இன்னைக்கு ஒருத்தர் பிரச்சனையோடு இருக்காருன்னா, ஃபினான்ஷியல் பிரச்சனையோடு இருக்காருன்னா, நான் ஜெபிக்கிறதுனால அங்கே அந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை மாறுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். எடுத்து படிங்க, யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருத்தர் படிங்க. சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது சந்தேகமே படக்கூடாது. எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுது, படிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை, அந்த இங்கிலீஷில் போட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட்னு போட்டிருக்கு, செகண்ட் நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ்னு போட்டிருக்கு. நிறைய பேர்த்துடைய ஜெபத்தில் ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை. நிறைய பேர்த்துடைய ஜெபத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன் ஆனால் நடக்குமான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விசுவாசமற்ற ஜெபத்தை தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். உங்களுடைய இருதயத்திற்கு தான் எல்லா விதமான அதாவது கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை, அதாவது விசுவாசமற்ற ஜெபத்தை கர்த்தர் மாற்றி போட சித்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், பெரியவங்களாக இருந்தாலும், ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் இன்றைக்கி விடுதலை கொடுக்க போகிறார். ஆமென். உங்கள் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்களேன். அவிசுவாசமான ஜெபத்தை என் நாவிலிருந்து எடுத்து போடுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசமாக ஜெபிக்கணும். இனிமேல் நான் ஜெபிக்கிற ஜெபத்தில் அது நடக்கணும், அந்த காரியம் நடக்கணும்னு நான் பார்க்கணும் ஆண்டவரே. அப்படி நல்ல விசுவாசத்தோடு உங்கள் மேலே கரங்களை வச்சு நல்ல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இனிமேல் என் நாவிலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகள் வரக்கூடாது, அவிசுவாசமான கிரியைகள் வரக்கூடாது, அவிசுவாசமான ஜெபங்கள் என்னுடைய நாவிலிருந்து வரக்கூடாது. நான் ஜெபிக்கும் போது பெரிய ஆசீர்வாதத்துக்கு நான் ஜெபிக்கும் போது அது நடக்கும் என்கிறதான விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவரே ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம். அப்படியா செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆமென். பாருங்க, விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஜெபிக்க கூடாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நம்பினா தான் அந்த மனுஷங்கிட்ட எதுனாலும் கொடுக்க முடியும். அப்படி தானே?
நான் இப்போ அந்த பிரதர் இருக்கார், பாடல் பாடின பிரதர் இருக்கார், அவரை நான் நம்பணும், அவருக்கும் என் மேலே ஒரு நம்பிக்கை வேணும். உண்மையா இல்லைங்களா? அப்போ தான் எங்களுக்குள்ளே ஒரு பரிமாற்றம் நடக்கும். அவர் கேட்குறத நான் கொடுக்க முடியும், நான் கேட்குறத அவருக்கு கொடுக்க முடியுமா முடியாதா? முடியும். இல்லாத பட்சத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன். உலகத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் சொந்த தங்கச்சி அண்ணனையோ இந்த காலத்தில் நம்ப முடிய மாட்டேங்குது. சொந்தக்காரங்களை நம்ப முடிய மாட்டேங்குது. சொந்த அப்பா அம்மாவை நம்ப முடிய மாட்டேங்குது. சொந்த சித்தப்பா சித்தியை நம்ப முடிய மாட்டேங்குது. ஆனால் நம்பிக்கையாக ஒரு மனுஷனை நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துடைய வாழ்க்கையிலும் ஒருத்தர் வச்சுருப்போம். அப்படி தானேங்க? உண்மையாக சொல்லுங்கள். இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லா தெரியும். நம்பிக்கையாக ஒரு மனுஷன் நம்ம மனசில் வச்சுருப்போம். ஆனால் அவங்க கூட என்ன பண்ணிடுவோம், எல்லா டீலிங்கும் பண்ணுவோம், கொடுக்கவும் வாங்கவும் எல்லாமே பண்ணுவோமா மாட்டேங்களா? ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறாரு, அவரை நம்பிக்கையாக வச்சு, அவர் மேல் நம்பிக்கை வச்சு, அவரையே நம்பிக்கையை கொண்டிருக்கிற ஜனங்கள் பார்க்க. அப்படிப்பட்ட ஜெபம் உங்களுக்கு வேணும். விசுவாசமாக ஜெபிக்கணும். அவர் செய்வாருங்கிறதான நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நாங்கள் ஒரு தடவை நாகாலாண்டுக்கு ஒரு ப்ரேயர் ட்ரிப் போனோம். ப்ரேயருக்காக மீட்டிங்காக போயிருந்தோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தோம். என்னுடைய ப்ரேயர் டீமும் வந்திருந்தான். எல்லோரும் சேர்ந்து போகும்பொழுது இந்த இடத்துல போய் நாங்கள் ஜெபம் பண்ணோம். அவங்க எங்ககிட்ட வச்ச ஒரே ஒரு ஜெப குறிப்பு என்னென்னா, எங்களுடைய ப்ரேயர் சென்டர் வந்து கட்டி எழுப்பப்படணும். இந்த இடத்துல நாங்கள் இங்கேருந்து ஒரு பெரிய ஒரு ப்ரேயர் நெட்வொர்க் ஆரம்பித்து, அந்த ப்ரேயர் நெட்வொர்க் நல்லா ஆசீர்வாதமாக போச்சு. இன்றைக்கி நாகாலாண்டில் மட்டும் அந்த ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்குது. மற்ற இடத்துல இருக்கிறதெல்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். மற்ற அந்த இடத்துல இருக்கிறதான அந்த ஜெப மையமாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஒரு 200 பேர்த்துக்கு வாலிபர்கள் மட்டும் அந்த ப்ரேயர் நெட்வொர்க்கில் இணைஞ்சிருந்தாங்க. நல்லா ஜெபிக்கிற வாலிபர்கள். அதனால் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க, நீங்கள் வாங்க வந்து ப்ரேயர் பண்ணி இனாக்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நாங்கள் போய் ப்ரேயர் பண்ணோம். அந்த 200 பேர் வந்தாங்க. நல்லா அபிஷேகத்தில் நிரப்பி, நல்லா ஜெபம் பண்ணி, அந்நிய பாஷையில் நிரப்பி, இந்த மாதிரி தான் ஜெபிக்கணும்லாம் கற்றுக் கொடுத்துட்டு வந்தோம். ஆனால் வரும்பொழுது எங்ககிட்ட ஒரே ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் ஜெப மையம் கட்டணும், எங்கள் கையில் காசு இல்லைன்னா எங்களை இந்த ஏரியாவில் இருக்கிற, அதாவது அந்த நாகாலாண்டில் இருக்கிற மக்கள்லாம் ஒரு பில்டிங் செட்டப் இல்லைன்னா நம்ப மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. வந்த போக்கில் எவ்வளோ தான் உற்சாகமாக பேசினாலும் அப்படியே போயிடுவாங்க, யாரும் திரும்ப வர மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு இந்த ஒரு கட்டுறதுக்காக உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது நான் சொன்னோம், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், விசுவாசமாக ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லி நாங்கள் உட்கார்ந்தோம். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டப்படணும், ஒரு ஜெப மையம் கட்டப்படணும், இந்த ப்ரேயர் நெட்வொர்க்குக்கு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ப்ரேயர் நெட்வொர்க்கு உருவாக்கப்படணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணோம். 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 5 மணி நேரத்தில் எங்கள் ட்ரெயின் மறுபடியும் கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வரோம், ஒரிசாவை தாண்டுறோம். ஒரிசாவை தாண்டும் பொழுது எங்களுக்கு ஃபோன் வருது, நீங்கள் போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் இன்னொரு டீம் வந்தாங்க. எங்கேருந்து வந்தாங்கன்னா, சைனாலேருந்து வந்தாங்களாம். சைனா பார்டர்லேருந்து ஒரு டீம் வந்தாங்க. வந்து எங்களுடைய ப்ரேயரெல்லாம் ஆன்லைனில் பார்த்துட்டு வந்து எங்களுடைய செட்டப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணோம். உடனே எங்கள் கையில் 15 லட்சம் என் கையில் கொடுத்துட்டு போனாங்க. அவன் சொல்லும்போது, என் ஃப்ரெண்டு சொல்லும்போது அவன் அழுதான், பயங்கரமாக அழுதான். அந்த அமௌண்ட்டு என்னோடய வாழ்க்கையிலேயே நான் சம்பாதிக்க முடியாத ஒரு அமௌண்ட்டு. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, 2 மணி நேரத்தில் அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தார். என் கையில் அந்த 15 லட்சம் என் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக என்கிட்ட பதில் சொன்னான். ஹல்லேலூயா. இன்றைக்கி அந்த இடத்துல நல்ல ஒரு ப்ரேயர் சென்டர் கர்த்தர் உதவி செய்திருக்கார். என்ன எதுக்காக இது சொல்கிறேன்னா, விசுவாசமாக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும் போதே நம்ம இடிஞ்சு போகிற மாதிரியே ஜெபம் பண்ணக்கூடாது. கர்த்தர் கட்டி எழுப்புவார்னு ஜெபம் பண்ண. ஆமென். அடுத்தது லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருத்தர் படிங்க. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். பெர்சிஸ்டன்ஸ், அதாவது தொடர்ந்து சோர்ந்து போகாமல். ஒரு காரியம் தடைப்படுதுன்னா அதை நினச்சிட்டு சரி போயிடுச்சு இதுக்கப்புறம் அதுக்காக ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. பிரதர் சொன்னார் பாருங்க, கட்சி, அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் ஒரு வேளை அவங்களுக்கு தான் இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை விட்டுறக்கூடாது. நல்லா சொன்னார் பாருங்கள், ஜெபத்தை சோர்ந்து போய் விட்டுறக்கூடாது. நிறைய பேர்த்துக்கு சோர்வுனால ஜெப வாழ்க்கை போயிடும். நிறைய பேர்த்துக்கு சோர்வுனால அவங்க வாயில் இருக்கிற அந்நிய பாஷை வரங்கள் போயிடும். அவங்க நிறைய பேர்த்துக்கு சோர்வுனால அவங்களுடைய விசுவாச வாழ்க்கையை இழந்துருவாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலுக்கு தான சோர்வுகளை கர்த்தர் எடுத்து போட விரும்புகிறார்.
ஹல்லேலூயா. இந்த ராத்திரியில் நான் வரணும்னு எனக்கு ஏதாவது கர்த்தருக்கு சித்தம் இருந்தனால என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். எனக்கு வேற ஏதோ ஒரு வேளை பாஸ்டரே தான் பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தம், அந்த வார்த்தை உங்களுக்கு வருது, நீங்கள் ரிசீவ் பண்ணீங்கன்னா உங்களுடைய சோர்வுகளை கர்த்தர் அகற்றி போடுவார். உங்கள் வாழ்க்கையில் தானே எல்லா சோர்வுகளையும் கர்த்தர் எடுத்து போடுவார். நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழங்கால் படிட்டு நல்லா வல்லமையாக ஜெபம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் போயிடும், 2 நாள் போகும், 3 நாள் போகும். அவங்களுடைய ஜெபம் அப்படியே முழங்கால் படிக்கிறது 4 காலாக மாறும். அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. ஜெபம் பண்ணி பண்ணி நடக்காமல் போயிடும். அப்படியே சோர்ந்து போய் அந்த ஜெபத்தையே விட்டுருவாங்க. ஹல்லேலூயா. 7 நாள் சுற்றி வந்தாங்க பார்த்தீங்களா எரிகோ கோட்டையை? எல்லாருமே கடைசி வரைக்கும் சுற்றலை. கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, பாதியிலேயே உட்காந்துட்டாங்க. விசுவாசமற்ற ஜீவிதம், சோர்ந்து போனதுனால அப்படியே உட்காந்துட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் போனவனுக்கு தான் தெரியும் அது எப்படி விழுந்ததுன்னு. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எரிகோ கோட்டைகள் விழுகணும்னா கடைசி வரைக்கும் சோர்ந்து போகாமல் ஜெபிங்க. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான கடன் பிரச்சனை என்கிறதான எரிகோக்கள் தகர்ந்து விழ வேண்டும் என்றால் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிங்க. சோர்ந்து போயிட்டீங்கன்னா பிசாசு வந்து ஆளுகை செய்வான். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட படிங்க. 18 அதே அதிகாரத்தில் 8வது வசனம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தில் தெளிவாக எழுத, அந்த ஃபஸ்ட்டு வசனத்தை விட இது கொஞ்சம் தெளிவாக இருக்குது. இரவும் பகலும் தொடர்ந்து ஜெபிக்கிற மனுஷன். ஆமென். ஏதோ ஒரு நேரம் ஜெபம் பண்ணு சொன்னாங்க. சில பேர்த்துடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மாறிடுச்சு. எப்படின்னா, வேலைக்கு போகும்போது அவசரமாக 10 செகண்ட் ஜெபம். ஆண்டவரே போகிறேன், பார்த்துக்கோங்க, போகும்போது எங்கேயும் விழுந்துடக்கூடாது, நான் போகிற இடம் வேலை நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன்னு கூட அது சரியாக சொல்ல தெரியாததில்லை இப்பெல்லாம். அதை தொடர்ந்து சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஜெபம்னா நீங்கள் மனம் விட்டு நீங்கள் ஜெபிக்கிற நேரம் உங்களுக்கு ஒதுக்கப்படணும். இன்றைக்கி காலையில் லேட்டாக எழுந்திரிக்காங்க நிறைய பேர். எந்திரிச்சு அவசரமாக புறப்பட்டு வேலைக்கு போயிடுறாங்க. நடக்கிற விஷயத்த சொல்கிறேன். ஒரு சில குடும்பங்களில் நடக்கிற விஷயம். லேட்டாக எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கும் பாதியாக பல்லு வேலைக்கு பாதியாக அவங்க ட்ரெஸ் பண்ணி வேகமாக ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு இவங்களும் பாதியாக பல்லு வேலைக்கு வேகமாக ஓடிடுறாங்க. சாப்பாடெல்லாம் சமைக்கிறது இன்றைக்கெல்லாம் ஆஃப் பாயில் தான். வேகமாக ஓடிடுறாங்க. ஓடி போய் வேலையில் உட்காந்தாங்கன்னா வேலையிலையும் பாதி அறகுறை நிறைய பேர்த்துடைய வாழ்க்கையில். அதுலேயும் பாதியாக செஞ்சு எல்லாத்தையும் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு சாயந்தரம் ஆச்சுன்னா இந்த வேலையை செம்ம டயர்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, படுத்துக்கிறாங்க. மறுபடியும் வீட்டில் சமைக்கிற வேலை. கணவன் வந்தார்னா வறுத்துக்கிட்டே தான் இருக்கிறது தான். மாறி மாறி கட் பண்ணுறதும் சமைக்கிறதும், கட் பண்ணுறதும் சமைக்கிறதும், தூங்குறதும், எந்திரிக்கிறதும், வேலைக்கு போகிறது. இதுதான் கர்த்தருடைய சமூகத்தில். நீங்கள் ஒரு நாள் காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் கர்த்தர் கொடுத்து பாருங்களேன். அந்த நாளில் நிறைய நேரம் பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு டைமு லேட்டாக எந்திரிச்சிட்டேன். அந்த நாள் எப்படி போச்சு, எப்படி முடிஞ்சதுன்னு எங்களுக்கு தெரியல. கொஞ்ச நேரம் சண்டை போட்டோம், கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சோம். ஏன் லேட்டாக எழுந்திரிச்சோன்னு யோசித்ததுக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு கட் பண்ணி அதை எடுத்து அந்த சமைச்சு சாப்பிட்றதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், எப்போவுமே இந்த டைமெல்லாம் எவ்வளோ யூஸ் பண்ணுவோம், எவ்வளோ வேலை செய்வோம், இன்றைக்கி ஏன் இந்த ஒரு வேலை கூட நடக்க மாட்டேங்குதுன்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆமென். நீங்கள் வேலைக்கு போகிற நிறைய பேர் இருக்கீங்க. இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் பெண்களும் சேர்ந்து வேலைக்கு போகிறீங்க, தப்பு கிடையாது. ரொம்ப உழைக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. உடலில் சுகவீனம் இருக்கும், பலவீனம் இருக்கும். நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சு ஜெபித்துட்டு உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன். சோர்வு வராது. நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்ட்ரா டைமை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நல்லா ஜெபிங்க. கர்த்தருடைய சமூகத்தில் சோர்ந்து போகாமல் ராத்திரியும் பகலும் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாராமா இந்த இடத்துல கேட்குறார். ஹல்லேலூயா. அடுத்தது பிலிப்பியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருத்தர் படிங்க. அடுத்த ஜெபம். ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபம். இன்னைக்கு ஜெபம் பண்ணும் பொழுது நன்றி செலுத்துகிற ஜெபம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாட்டு பாடணும், இதுவரை என்னை நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா, நமக்கு ஆண்டவர் ஒன்றுமே செய்கிறது இல்லைங்கிற மாதிரியே ஜெபம் பண்ணுறோம். இது எப்படின்னா,
அப்பா அம்மா கிட்ட போயிட்டு கடைசி நேரத்தில் நீ எதுவுமே எனக்கு செய்யலை, இதை எதாவது கொடுன்னு சொல்லிட்டு சொத்தை எழுதி வாங்குற மாதிரியே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீ எதுவுமே செய்ய, இது எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அதை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, இப்படி எனக்கு கொடுங்கப்பா, அது எனக்கு கொடுங்கப்பான்னு அப்படி கேட்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இதுவரைக்கும் என்னை எப்படியாக நடத்துனீங்க, நான் என்னைக்கோ சாக வேண்டியவன், என்னைக்கோ அழிந்து போக வேண்டியவன், என்னை தூக்கி எடுத்து உட்கார வச்சு இன்றைக்கி வேலை நல்லா பார்க்க வச்சு நல்ல குழந்தைகளை கொடுத்து நல்ல குடும்பத்தை கொடுத்து நான் நல்லா இருக்கிற காரணம் நீங்கள் தான்ப்பான்னு சொல்லி நீங்கள் நன்றி சொல்லுகிற ஜெபம் தினமும் உங்களுக்கு வேணும். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறேன், ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வேணும். உங்கள் வாழ்க்கையில் நேற்றைக்கு ஒரு அம்மா இருந்தாங்க, முந்தா நேற்று ராத்திரி வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்த ஒரு அம்மா நேற்றுக்கு காலையில் இல்லை, மறுத்து விட்டாங்க, இறந்துட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். அவங்கள விட நல்லவங்களாம் நம்ம கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. மறிச்சவங்களை விட நல்லவங்களாம் நம்ம கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மையும் நேசித்து இன்றைக்கி ஜீவனோடு வாழ உதவி செஞ்சுருக்கார்ல, அதற்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொல்லி பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை பயன்படுத்தி கொண்டே இருப்பார், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக வித்தின் ஹிஸ் வில், அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும்? அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 6:10 படிங்க. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அவருடைய சித்தம் நிறைவேறும்படியாக ஜெபிக்கணும். நமக்கு வேண்டியது, நமக்கு கிடைக்க வேண்டியது, எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுங்க ஆண்டவரே அப்படி கேட்காம அவருடைய சித்தத்துக்காக நீங்கள் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய சுய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, பாரத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு பிரியமான காரியங்களை கர்த்தர் கொடுக்க நிச்சயமாக இருக்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய சித்தத்திற்காக நீங்கள் காத்திருக்கும் போது வல்லமையான காரியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. பவர்ஃபுல்லான காரியத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த நேரத்தில் ஒவ்வொரு தேவ ஊழியக்காரங்களை பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செயல்படுறாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம எதுவுமே அவருடைய சித்தத்தின்படி செய்கிறோமான்னு பார்த்தா நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்திற்கு வெயிட் பண்ண மாட்டேங்கிறோம், அவருக்காக காத்திருக்க மாட்டேங்கிறோம். மோசே ஒரே ஒரு நிமிஷத்தில் அவருடைய சித்தத்தை விட்டு விலகி போகிற நிலைமை வந்தது. இந்த கோவப்பட்டதுனால அவருடைய சித்தத்துக்காக வெயிட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆமென். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கோபம், பெருமை, மற்ற உலக பிரகாரமான காரியம் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி போக வைக்கக்கூடாது. பாஸ்டர் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணார், இந்த லவ் அஃபேருக்காக ஜெபம் பண்ணார். லவ் அஃபேரில் நிறைய பிள்ளைங்க இன்றைக்கி அழிந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவருக்கு சித்தமான தேவன் கிறிஸ்துவர்களாக தான் இருப்பாங்க, தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. சபையில் வந்து பாட்டு பாடுவாங்க, சபையில் வந்து ஆராதனை பண்ணுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க. ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயத்தினால, லவ் அஃபேங்கிற காரியத்தினால கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி போயிடுறாங்க. அதனால அவங்க வாழ்க்கையிலே பயங்கரமான அடிபடுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் தான் சொல்லுங்களேன். நம்ம பிள்ளைங்க அப்படியெல்லாம் போயிடக்கூடாது தான் இன்றைக்கி ஜெபம் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக அவருடைய சித்தம் நம்ம பிள்ளைகளுடைய தலை மேலே வரும். அவருடைய சித்தம் என்ன தெரியுங்களா? நீங்கள் நினைக்கிறது ஒரு 1000க்காக நீங்கள் நாளைக்கு வேணும், ஒரு 1000க்காக நீங்கள் ஜெபம் பண்ணலாம், உங்கள் சித்தம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் நாளைக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்காக கர்த்தர் சித்தம் வச்சுருப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய சித்தம் நான் இப்படி இருந்தால் போதும், ஏதோ நான் இருக்கிறத விட 1 மடங்கு அதிகமாக நான் வாழ்ந்தால் போதும் நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் அதை விட காட்டிலும் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வாதத்தில் நடத்தும்படியானது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ஒரு தட்டி சொல்லுங்களேன், தூங்காமல் எழும்பி நின்று கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்காருன்னு சொல்லிக்கோ. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம், யாக்கோபின் நிருபம் எடுத்துக்கொள்ளுங்க, 5வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். ஆமென். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அது பலனாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் அப்படியே சொன்னது போல் நீதிமானாக இருந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
முதலாவது என்னது? விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அடுத்தது சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். அப்புறம் நன்றி செலுத்தி ஜெபிக்கணும், தேங்க்ஸ்கிவ் பண்ணி ப்ரேயர் பண்ணணும். அடுத்தது சித்தத்துக்காக காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஐந்தாவது காரியம், நீதிமானா இருந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். வேதவசனத்தில் பார்க்கலாம், ஆபிரகாம் நீதிமானா இருக்கிறான். ஆபிரகாம் நீதிமானா இருந்ததுனால அவர் ஜெபித்ததான ஜெபம் சோதோம் குமாரில் இருக்கிறதான அவருடைய குடும்பத்தாரை காப்பாற்றினது. ஹல்லேலூயா. மோசே நீதிமானா இருந்து அவர் ஜெபித்த ஜெபம் கர்த்தர் எல்லா விதமான வாதைகளை அனுப்பி எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து வர உதவியாக இருந்தது. ஹல்லேலூயா. எலியா நீதிமானாக இருந்ததுனால கர்த்தர் வல்லமையான காரியத்தை கர்த்தர் அந்த இடத்துல செய்தார். நீதிமானா இருந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அது பவர்ஃபுல்லாக மாறுங்க. பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் நீதிமானா இருந்து நீங்கள் முட்டி போடுறீங்கன்னா, அந்த முட்டி போடுற ஒரு நிமிஷமாக இருந்தாலும் அந்த முட்டி போடுற ஒரு நிமிஷத்துக்கு கர்த்தர் கிரெடிட் வச்சிருக்கார். அந்த வல்லமையான காரியத்தை கர்த்தர் செய்வார், அற்புதமான காரியங்களை செய்வார். நீங்கள் நடக்கும்போது கர்த்தர் அற்புதத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன மாதத்தில் ஒரு குடும்பம் எங்களுடைய சபைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், அதற்கான வழி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அதுக்கான வழி இல்லைன்னா நம்ம ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணால் கர்த்தர் வழிகளை திறப்பார். எல்லா இடத்துலையும் அடைக்கப்பட்டிருக்கு பாஸ்டர், எங்கேயுமே வாங்க முடியாதான சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசினான். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் நீதிமானாக இருந்து ஜெபிக்கணும், உங்களுடைய பழைய காரியங்கள்லாம் விட்டணும், உங்களுடைய எல்லா விதமான கரைகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க சொல்லி நல்லா ஜெபம் பண்ணணும். ஃபாஸ்டிங் ப்ரேயரில் 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நல்லா அவர் முழுவதுமாக நான் கழுவி சுத்திகரிக்க ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய முழுவதும் அர்ப்பணித்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். 40 நாளில் ஃபஸ்ட்டு நாள் பிளான் தான் பண்ணார். 40வது நாளில் கர்த்தருடைய கிருபையினால் எங்களை 40வது நாள் காலையில் எங்களை கூட்டிகிட்டு போகிறார். எங்கன்னா பத்திரம் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் அவர் டாக்குமெண்ட் பண்ணி அவர் எங்கள் கையில் வாங்கி கொடுத்து அதை டாக்குமெண்ட்டாக பண்ணி ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். வித்தின் 40 days, 40 நாளில் கர்த்தர் அநேகருக்கு இந்த மாதிரி லேண்டு வாங்க, வீடு வாங்க, கடன் பிரச்சனை தீர, கடன் காரியங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக மாற்றி போடும்படியாக இதே ஏரியாவில் என்னுடைய சகோதரன் ஒருத்தர் இருக்கார். அவருடைய வேலையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்தார். ஒரே ஒரு மிஷின் வச்சு உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல மிஷின்களை அவர் உருவாக்கக்கூடியதான ஒரு நல்ல ஒரு மிஷினரியாக கர்த்தர் மாற்றி எக்ஸ்போர்ட் பண்ணி வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி நல்ல சம்பளங்களை கொடுக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென். இப்போ அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? நீதிமானா மாறணும் முதல்ல. ஆமென். உங்களுடைய நீங்கள் மற்ற வெளியரங்கமாக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமோ மற்ற காரியங்களோ எல்லாம் பத்தாது. நீங்கள் உள்ளான மனுஷன் நீதிமான மாற்றப்படணும். பொய் சொல்லக்கூடாது, புறங்கூறக்கூடாது, மற்றவங்கள பார்த்து ஏளனமாக பேசக்கூடாது, நான் மற்றவங்கள பார்த்து ஏளனமாக சிரிக்கக்கூடாது, மற்றவங்கள பார்த்து குறை பேசக்கூடாது, எந்த காரியத்தையும் தவறான எண்ணத்தோடு ஒருத்தங்களை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. அப்படிப்பட்ட நடக்கைகளை நீங்கள் நடந்தீங்கன்னா நீதிமானாக இருந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதம் 34வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருத்தர் படிங்க. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு. நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு அது வேணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும், உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆமென். உங்களுடைய வியாதிகளுக்கு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நீ 7 மாதம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதத்தோட சேர்த்து 7 மாதம். பைபிள் பிரகாரம் 7னா பூரணம், பரிபூரணம். ஆமென். 7ங்கிறது பரிபூரணம். இந்த 7 மாதத்துக்குள்ளே இந்த நீதிமானா இருந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் நீங்களாக்கி தப்பு வைக்க போகிறார். எல்லா சோதனைகளுக்கு கர்த்தர் நீங்களாக்கி தப்பு வைக்க போகிறார். எல்லா பலவீனங்களை கர்த்தர் உங்கள் மேல இருந்து எடுத்து போட போகிறார். எல்லா கஷ்ட நஷ்டங்களை கர்த்தர் உங்கள் மேல இருந்து எடுத்து போட போகிறார். உங்க மேலுக்கு தான பெரிய சாபக்கட்டுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. பல வருஷமா உங்க பின்தொடர்ந்து நிறைய போராட்டங்களோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமா இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உங்களுடைய சாபக்கட்டுகளை உடைக்கிறார். ஹல்லேலூயா. பல வருஷமான ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டி கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் நிச்சயமா அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு கடைசியாக நம்ம எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை எடுப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 23வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ
அதை அவர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ராத்திரி எனக்கு அது நடக்கும் விசுவாசிக்கிற ஜனங்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். இங்கே இருக்கிறதான பெரியவங்க, வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள் எல்லாத்துக்கும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. அடுத்த ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. அந்த 5 மினிட்ஸ் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க போகிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி, இந்த 5 பாயிண்ட் நீதிமானாக இருந்து ஜெபிக்கணும், ஊக்கமாக ஜெபம் பண்ணணும், தொடர்ந்து ஜெபம் பண்ணணும், விசுவாசமாக ஜெபம் பண்ணணும், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் உள்வாங்கி இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நல்லா ஜெபம் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி கர்த்தர் விடுதலை ஆக்க போகிறார். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளோ பெரிய போராட்டங்களாக இருந்தாலும், ஒருவேளை இருதய நோயாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு போராட்ட சண்டையாக இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில், அதெல்லாத்தையும் கர்த்தர் சமாதானமாக மாற்றப் போகிறார். ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நின்று 3 காரியம் உலகத்தில் மனுஷங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று மனுஷனை செபிக்க விடாமல், மனுஷனை துதிக்க விடாமல், மனுஷனை கர்த்தருக்கு நேராக போக விடாமல் தடுக்கிற 3 விஷயம் என்ன தெரியுங்களா? ஒன்று சுகவீனம், இன்னொன்று பொருளாதார கஷ்டம், 3வது சமாதான கேடு. கர்த்தர் இன்றைக்கு அந்த 3 காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். நான் ஜெபிக்கும் போது அந்த 3 காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்னார். நீங்கள் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அந்த 3 காரியம் இருக்குதான சபையில் இருக்குதான ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சுகவீனத்திலிருந்து, பொருளாதார கஷ்டத்திலிருந்து, சமாதான கேடுலேருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து தப்பு வைக்க போகிறார். இந்த ராத்திரி நேரம் கரெக்டாக 12 மணி ஆச்சு. இந்த நடு ராத்திரியில் எப்படியாக பவுல் சீலாவும் துதிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா சிறைச்சாலை கதவுகள் இடிந்து விழுந்தது போல இன்னைக்கு நல்ல வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி அறிக்கை பண்ணுங்க, நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்ல வாய்களை திறந்து ஓ ராகாதாலா ராபா ஷகலா ராதாலா ராபா பாபா ஓ ரீனாதலா ராபா ஷகலா ராதாலா ராபா பாபா இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த நாளில் ஊக்கமாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை நான் தருவேன் சொன்ன தேவன் இந்த ராத்திரி வேளையில் இயேசுவின் நாமத்தினால் இங்கே இருக்கிறதான ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் சுகம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகளோடு இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனைகள்லாம் இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமா மாறும்படியாக இப்பொழுதே கட்டளை கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஓ ராபா பாபா ஷகலா ரதலா ரபா கதலா ரபா பாபா விடுதலை 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 விடுதலை. எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதோ, எங்கெல்லாம் வியாதியோடு இருக்கீங்களோ அந்த இடத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த ராத்திரி ஒரு விடுதலை வேணும். இந்த ராத்திரி ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஓ ராபா ஷகலா ரதலா ரபா பாபா எல்லா கட்டிகள் மறைவதாக, எல்லா கட்டிகள் மறைவதாக, எல்லா பலவீனங்கள் மறைவதாக, எல்லா விதமான முதுகு வலி, முதுகு தண்டவளத்தில் இருக்கிற வலிகள், அன்றே தலையில் இருக்கிற வலிகள், கால்கள் இருக்கிற வலிகள் எல்லாம் மாறிப்போ கட்டளை கொடுக்கிறேன். ராபா பாபா ஷகலா ராதாலா ராபாபா. நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கணும். இந்த சுகவீனம் என்னை தாக்கக்கூடாது, இந்த சுகவீன செபிக்க தடையாக நிற்கக்கூடாது, இந்த சுகவீனம் எனக்கு சாட்சியா வாழ தடையா நிற்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால இந்த சுகவீனத்தை என்னை விட்டு அப்புறப்படுத்தி ஜெபம் பண்றேன்னு சொல்லுங்க. ராபா பாபா ஷகலா ரதலா ராபா பாபா ஓ ரிமனதல ரபா ஷகலா ரதலா ராபா பாபா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பொருளாதார கட்டுகள் கர்த்தர் உங்களை விட்டு நீக்கி போட போகிறார். இந்த ராத்திரி பொருளாதார கட்டுகள் இருக்குதான ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய ஒரு ரெடெம்ப்டிவ் வொர்க் நடப்பதாக. இப்பொழுது பொருளாதார கட்டுகள் உடைக்கப்படுவதாக. பொருளாதார கட்டுகள் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வானத்திலிருந்து அக்கினி ஆண்டவரே அனுப்பின தேவன், வானத்தின் பலகணிகளை திறக்க வல்லமையுள்ள தேவன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால பொருளாதாரத்தில் ஒரு விடுதலை கடந்து வரட்டும். ஓ ராபா பாபா ஷகலா ரதலா ராபா பாபா ஓ ரிமனதல ரபா ஷகலா ரதலா ராபா பாபா. பிரதர்ஸ் மத்தியில் ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தொழில் பண்ணுகிறதான ஒவ்வொரு பிரதர்ஸை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால. சகோதரன் மேல உம்முடைய வல்லமை இறங்கட்டும், சகோதரன் மேல உம்முடைய வல்லமை இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ற ஒவ்வொருத்தருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் சொல்லப்பட்ட வசனம் அவங்களுக்கு நிறைவேறப்படட்டும். ஓ ராபா பாபா ஷகலா ரதலா ராபா பாபா இயேசுவின் நாமத்தினால கையின்